ஒரு சின்ன காணொலி, இதுக்குள்ள எல்லாருமே போலாம் வாங்க. இந்த வீடியோ முழுசா எல்லாருமே பாருங்க. எல்லாருமே ஷேர் பண்ணாதான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் போய் சேருங்கிறது என்னோட கனிவான வேண்டுகோள். இதற்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் செலவழித்து இந்த நான் வரைபடத்தை உருவாக்கி இருக்கிறேன். ஓகேவா? சரி. இப்போ இந்த திசை, இது கிழக்கு திசை. கிழக்கு திசையிலிருந்து காரைக்காலுக்கு வருகின்ற திருநள்ளாருக்கு வருகின்ற கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள், இந்த பக்தர்கள் வந்து இந்த இடத்துல பேரிகார்டு போட்டு ஸ்டாப் பண்றோம். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாக்கா இது வந்து நம்ம பைபாஸ். இந்த பைபாஸ் வழியா ரைட் சைடு, அதாவது வலதுபுறமாக வாகனங்களை திருப்பி விடுது. இது ஆன்மீக பூங்கா. இந்த ஆன்மீக பூங்கா இருக்கு பாருங்க, நவக்கிரக கோயில் இப்ப கூட செயல்பாடு இல்லாம இருக்குது அது. இந்த இடத்துல இந்த பூங்கா இருக்குங்கிறத இங்க உள்ளவங்க நிறுத்தணும்னாக்கா இந்த பூங்கா மேல வர பக்தர்களுக்கு கவனம் போகும். ஒண்ணுங்களா? ரெண்டாவது, இந்த இடத்துல பேரிகார்டு போட்டா வாகனங்களை இது வழியா உள்ள விட்டு இந்த இடத்துல நம்ம பார்க் பண்ண சொல்லலாம். இதுதான் அந்த வாகனங்கள் பார்க் பண்ற இடமா இருக்கு பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. அந்த இடத்துல வாகனங்களை பார்க் பண்ணிடலாம். இந்த கோடு கூட போட்டு பாத்தீங்களா, இதுதான் கவுண்டர். இந்த இடத்துல இறக்கி விடுகின்ற, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுகின்ற பக்தர்கள் இந்த கவுண்டரை பிடிச்சி நேரம் என்ன பண்றாங்க, இந்த வழியா போறாங்க. இப்படி போய் பைபாஸ் வழியாக நேரா இந்த ரோட்ல வராங்க. இப்படி வந்து இந்த வழியா வந்தோம்னாக்கா நலங்குளத்துக்கு வர வழி. இது வந்து நான் பைபாஸ் ரோட சொல்றேன். இந்த பைபாஸ் வழியா வந்து நலங்குளத்துக்கு வந்துட்டாங்கனாக்கா இதான் நலங்குளம். இந்த நலங்குளத்துக்கு வந்து அவங்க நலங்குளத்தை குளிக்கிறவங்க குளிக்காதவங்க குளிக்கவில்லை. இந்த வழியா நடந்து வரும்போது, ரொம்ப தூரம் நடந்து வரும்போது இவங்களுக்கு களைப்பு ஏற்படும். அப்போ அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், தண்ணீர் வசதி, மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல அவங்களுக்கு வியாபாரங்கள் நடக்கும். ஓகேவா? இந்த இடம் இப்போ இந்த ரோடு நமக்கு பிஸியா வருதுனாக்கா இந்த ரோட்ல வர வாகன ஓட்டிகள், அதாவது உள்ளூர் வாசிகள், இருசக்கர வாகனங்கள் போவதற்கு மிகவும் ஒரு ஈஸியான ஒரு வழியா இருக்கும். இந்த வழியா வந்து இந்த குளத்துல குளிச்சுட்டு இவங்க மறுபடியும் கரை ஏறினாங்கனாக்கா அதே வழியா அதே ரோட்ல நேரா வந்து இந்த ஆர்ச் இருக்கு பாருங்க, பேட்டர் ரோடுக்கு முன்ன அந்த அடுத்த ஆர்ச் இருக்கு பாருங்க, இந்த ஆர்ச் வழியா ரோட்டை கிராஸ் பண்ணி இந்த இடத்துல கவுண்டர் போட்டீங்கன்னாக்கா இந்த கவுண்டர் வழியா நேரம் வந்து இது பேட்டர் ரோடு ஓரமா அந்த கவுண்டர் வழியா உள்ள வரும். உள்ள வந்து திருநள்ளாறு இந்த ரிங் ரோடு இருக்கு பாருங்க, இந்த வழியா சுத்தி இப்படி வரணும். இது எந்த இடம்னாக்கா நம்ம விஐபி கோட்ரஸ் இருக்கு அந்த வழியா வந்து இது வந்து தேரடி ரோடு இருக்குது. தேரடி ரோட்ல இந்த ரோட்ல வழியா வந்து கவுண்டர் இது கொண்டாந்துட்டாக்கா இந்த கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடலாம். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது நீண்ட நேரங்கள் ஆகும். இது வந்து நம்ம ஊர்ல மட்டும் தான் நடக்கணும்னு சொல்லல, இதுதான் எல்லா ஊர்லயும் நடக்குது. பிரசித்தியான கோயில்கள் நம்ம இந்த ஊர்ல இருக்க காரைக்கால்ல இருந்து நிறைய ஊர்களுக்கு ஆன்மீகத்துக்காக போற எல்லா ஊருமே அது மாதிரி தான் இருக்கு. பக்தர்களை வந்து கவுண்டர்ல போட்டு லாக் பண்ணி நீண்ட தூரம் நடக்க வைப்பதனால வளைஞ்சு நமக்கு கூட்ட நெரிசல் குறைக்கப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, அவங்க டயர்டானாக்கா மற்ற பொருள்களை வாங்குவாங்க, உணவு பொருட்களை வாங்குவாங்க, தங்குவாங்க. மெயினா இந்த திருவிழா ரூம் எல்லாமே சும்மா தான் இருக்கு, யாரும் தங்குறது கிடையாது. வந்து வராங்க, சாமி விட்டு உடனே போயிடுறாங்க. அதனால நம்ம இந்த பைபாஸ்ல ஆரம்பிச்சு திருநள்ளாறு ஆரம்பிச்சு இந்த பைபாஸ் வரையும் கொண்டாந்து நம்ம இது வரையும் இறக்கி விட்டு இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னாக்கா இப்போ நடந்து வர தூரத்துல பக்தர்கள் வந்து டயர்ட் ஆவாங்க. அப்படி டயர்டானாக்கா உடனே கிளம்ப முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூம் எடுத்து தங்குவாங்க. அதே மாதிரி உணவு பொருட்கள், மத்த நிறைய தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவாங்க. இதனால இங்க இருக்கிற வியாபாரிகள் சம்பாதிப்பாங்க. ஓகேவா? அடுத்தது இந்த வழியா சாமி கும்பிட்டு திருப்பி வெளியில வந்து இந்த ஆர்ச் இருக்கு பாருங்க, இந்த ஆர்ச் வெளில போயிடும். வெளில போனா இந்த ரோட்ல இருக்கிற பொருட்களை வாங்குவதற்கு, கடைகளை வாங்குவதற்கு, ரூம்களை எடுப்பதற்கு அவங்களுக்கு எதுவாக இருக்கும். தேவையில்லாத நேரம் நடந்து போய் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அவங்க பஸ்ல ஏறிக்கலாம். ஓகே. அது மாதிரி இந்த இடத்துல ஏறும்போது இந்த ஆன்மீக பூங்கா பயன்படுத்தலாம். இந்த ஆன்மீக பூங்கா இப்ப கவர்மெண்ட் இருக்கு. இந்த கொடைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது, அழுக்கு படிச்சு அது மாதிரி உள்ள லைட்ல எரியல, நிறைய லைட் எரியல. இந்த நவக்கிரக கோயில் கட்டிருக்கீங்களா, நவக்கிரக கோயில்ல வந்துட்டு நிறைய கல்லூரி இளைஞர்கள்லாம் வந்து பெண்கள் அழைச்சிட்டு வந்து, மாணவிகள் அழைச்சிட்டு வந்து நைட்ல இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இந்த இடத்துல லைட் வசதி ரொம்ப இருட்டு பகுதியா இருக்கு. அது மாதிரி வாசல்லையும் லைட் இல்லை. இந்த இடத்துல வந்து இந்த இவ்வளவு தூரம் வாங்கி லைட் இல்லை, வாசல் லைட் இல்ல, முகப்போது இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துலயும் லைட் இல்லை, ஆபீஸ் இருக்கிற இடம் லைட் இல்லை. இந்த இடத்துல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த கவனத்துல எடுத்துக்கணும். நான் யாருன்னு கேட்டேன், சாரோட பேர் சொன்னாங்க, நான் சார்கிட்ட நேரில் பேசலான் இருக்கேன். இது மாதிரி நடக்கிற காலகட்டத்துல நமக்கு நிறைய வருமானம், பெருமாள் கோயிலுக்கு நிறைய வருமானம் வரும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு கோயிலுக்கு வர பக்தர்களை இந்த இடத்துல வண்டியில் நிறுத்துறாங்க, டிராபிக் போலீஸ் இடத்துல நிறுத்துறாங்க. இங்க இருந்து 4 பேர் போறாங்க, போனா நான் இவங்களோட ஆளு, நான் அந்த கட்சியை சேர்ந்தவா, நான் இந்த கட்சியை சேர்ந்தவான்னு சொல்லிட்டு அவங்க நேரம் அழைச்சிக்கிட்டு வருது கோயில் உள்ள விட்டுறாங்க. கோயில விட்டுட்டா இவங்க சாமி கும்பிட்டு பிடிச்ச உடனே இவங்க வேற கார் எடுத்து ஊருக்கு போயிடறாங்க. அப்படி போயிட்டாங்கன்னாக்கா நம்ம கோயிலோட பெருமையும் வீணா போகுது. நம்ம ஊர்ல மெனக்கட்டவங்க, வியாபாரிகள் மெனக்கட்டவங்களுக்கும் லாபம் இருக்காது. நம்ம நம்ம வந்து கூட்ட நெரிசல் குறைஞ்சா போதும், நம்மள்ட்ட போலீஸ் இல்ல, தேவையான அளவுக்கு பாதுகாப்பு போலீஸ் இல்ல, அதனால கூட்டங்கள் இல்லாம இருந்தா போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது மாதிரி இருந்ததுனாக்கா இந்த கோயிலோட புனிதம் வந்து பாதுகாக்கப்பட முடியாது. அது மாதிரி அதுல இது வந்து பக்கத்துல புதுசாக ரயில்வே ட்ராக் ரெடி பண்றாங்க, இந்த ரயில்வே நிலையம். இப்படியே வருகின்ற பக்தர்கள் கண்டிப்பா எதிர்காலத்துல ரயில்ல வந்து இறங்கினாங்கன்னா ஈஸியா வந்துடலாம். ரயில்ல வந்து ரயில்வே நிலையத்துல இறங்கி இந்த வழியா வந்து கோயிலுக்கு வந்து குளத்துல வந்து குளிச்சுட்டு இந்த வழியா வந்து கோயில் சாமி கும்பிட்டு போயிடலாம். இது ஒரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தை நான் வந்து சொந்தமா வடிவமைச்சிருக்கிறேன். இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எப்படியாவது மாத்திக்கலாம். ஆனா இதை பரிசீலனை செய்யும் மாவட்ட ஆட்சியர் கையா இருக்கின்ற திரு ஐஏஎஸ் மணிகண்டன் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய கனிவான வேண்டுகோள். அதே மாதிரி கோயில் அறநிலைத்துறை நான் சொல்றேன், இந்த வீடியோ வந்து நீங்க பரிசீலனை செய்து
திருநள்ளாறு வந்து மேம்படுத்துவதற்காகவும் பொருளாதாரத்துல மேல வரதுக்காகவும் அதை வச்சுதான் நம்ம காரைக்கால் மாவட்டம் இயங்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இதை கவனத்தில் எடுத்து செயல்படுத்தணும் நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். மீண்டும் மக்களுக்காக நானும் போராடி பார்த்துக்கிறேன். இதை பத்தின உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னு கேட்டாக்கா நான் என்னோட நம்பர் கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்க. இந்த திருநள்ளாறு கோயில் சனீஸ்வரன் கோயில் பெருமையை மேல கொண்டு வரதுக்கு நம்ம முழு மூச்சா பாடுபட்டோம்னாக்கா அதனால இங்க இருக்கிற பொருளாதாரம் வளருங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது மேற்கு பக்கம், இது கிழக்கு பக்கம், இது வடக்கு, இது தெற்கு திசையை காட்டிக்கிற இது தேரடி. நம்ம வந்து நம்மளோட பிளான இதுதான் கொண்டு வந்து வச்சு இது மாதிரி கொண்டாந்து நிறுத்தணும்னாக்கா கண்டிப்பா திருநள்ளாறு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடையும், வெளியில பேசப்படும். இந்த கோயில் நீங்க பயணி கோயிலுக்கு போறீங்க, கன்னியாகுமரிக்கு, மேல்மருவத்தூர் போறீங்க, திருப்பதிக்கு போறீங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போறீங்க, கேரளாவுக்கு போறீங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. பக்தர்களை ஒரு இடத்துல வெயிட் பண்ண வைக்கணும், சேர்க்கணும். அப்போ அவங்க அப்பதான் பொருளை வாங்குவாங்க. நீங்க வந்தவொடனே இறக்கி இறக்கி விட்டு அடைச்சிங்க. அது மாதிரி கோயில் அரசியல் பண்ற இந்த இடத்துல கோயில் வாசல்ல அரசியல் பண்றவர்கள் எல்லாம் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். நான் இவங்களோட ஆளு, நான் அவங்களோட ஆளு, நான் இந்த கட்சியில இருக்கிறேன், அந்த கட்சியில இருக்கிறேன், இவங்க அனுப்பிவிட்டாங்க, இவங்க என்னோட பக்தர்கள், ரெக்கமெண்டேஷன் சாமி கும்பிட வரும்போது ரெக்கமெண்டேஷன்ல கும்பிடுறவருக்கு என்ன பலன் காட்சிடும் போது கடவுளை காத்திருந்து கும்பிட்டாதான் அது கடவுள். வந்த உடனே சாமி கும்பிடுறீங்க, அதுக்கு 1002 ரெக்கமெண்டேஷன் கொண்டாந்து இங்க கொண்டு விட்டு அனுப்பி விட்டுறீங்க. இதனால திருநள்ளாறு புனிதமும் பொருளாதாரமும் மறைமுகமாக வீணடிக்கப்படுது. அதே மாதிரி இந்த சாலையோட இருக்கிற நடைமேடைகள், கடைக்காரர்கள் வந்து ஃபுல்லா ஆக்கிரம் பண்ணிக்கிறாங்க. இந்த நடைமேடைகள் எல்லாம் ஒரு அதிகாரிகள் கூட தெளிவு இல்லை. இந்த நடைமேடைகளை அகற்றுவதற்கு ஆளுநர் நம்ம திருநள்ளாரோட கமிஷனர் அவர்கள் வந்து அலுவலகத்திலிருந்து வெளியில வந்து இந்த திருநள்ளாறு கோயிலை சுத்தி நல்லா பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணணும்னாங்க நல்லா இருக்கும். கோயில் நேரத்துல பக்தர்கள் வரும் நேரத்துல குதிரைகளையும் ஆடுகளை எல்லாம் இடத்துல அப்புறப்படுத்தணுங்கிறத என்னோட வேண்டுகோள். இந்த வீடியோவை கண்டிப்பா மறுபரிசீலனை செய்து இதுல இருந்து ஏதாவது திருநள்ளாறு தொகுதிக்கு, திருநள்ளாறு கோயிலுக்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கு முயற்சி செய்ய முடியுமாங்கிறத முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எந்த மக்களுக்காக நான் போராளி பாப்பா.